சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா இது மாதிரி சொராவை அரிஞ்சிருங்க. அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. முதல்ல க்ளீன் பண்ணி இதை மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுருங்க நல்லா. இப்போ இந்த உப்பு போட்டு இந்த சொராவை நல்லா இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அலசி எடுத்து வைக்கணும். மீனை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மீனை. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி இந்த அலசி வச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்துடுச்சு பாருங்கள். இது எப்படி வெந்துடுச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த சொரா பாருங்கள் புண்டுட்ருக்கும். இதை பாருங்கள், இது மாதிரி வெடி போட்டிருக்கும். வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணிலாம் ஊற்றாதீங்க. இதை மாதிரி ஆற வச்சுருங்க. எடுத்து ஆறின பிறகு இதை மாதிரி தோலை உரிக்கணும். ஈஸியாக வந்துடும். அந்த தோல் அப்படியே மேலேருந்து உரிச்சிங்கன்னா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும். எல்லாத்தையும் உரித்து இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் அதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்படியே கையில் வச்சு இதை மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு கையில் முள்ளுலாம் குத்தாது, முள் இருக்காது இதில். நல்லா இது மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு தட்டில் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க தட்டில். இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே பார்த்திங்களா, நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுங்க தூளாக. இப்போ வெங்காயம், இதுக்கு தேவையான பொருட்கள். வெங்காயம் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, பொடிசாக வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோ, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வதக்கிறதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு உளுந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடுங்க. வதங்கிடுச்சா, இப்போது கடுகு சேர்த்துடலாம். நம்ம பாருங்கள், கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பாருங்க, அதை நல்லா இதை மாதிரி வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் சேர்த்துருங்க. இதில் முதல்ல இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுருந்த சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சதில் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிறதுக்காக இதை மாதிரி செய்கிறாங்க. சீக்கிரமாக வதங்கிடுமா. இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. ப்ரௌனாக வர வரையும் வதக்கணும் இந்த வெங்காயத்தை. அப்போ தான் இந்த புட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். பார்த்திங்களா, பாதி வதங்கிடுச்சு. இன்னும் வதங்கணும் வெங்காயம். நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அந்த புட்டு. இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கும் வெங்காயம் வதக்காமல் இருந்தால். இதில் சாப்பிடும்போது வெங்காயமே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். பாருங்கள், எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். தீலா வதங்கிடுச்சு. இதை மாதிரி வதக்கணும் வெங்காயம். இப்போ மஞ்சாத்தூள், இப்போ மிளகாத்தூள்,
இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் கூட சேர்த்து வெங்காயம் வதக்கிச்சு பாருங்கள், அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள்லாம். இப்போது நம்ம அந்த சொரா மீனை புட்டு வச்சுருந்த பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிடலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இதில் போட்டு நல்லா கலருங்க. பொறுமையாக கலரி விடுங்க. நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கலருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். வேகமாலாம் வச்சிடாதீங்க. இது பொறுமையாக தான் வதங்கும். பொறுமையாக கலருங்க. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேறு வேலையை செஞ்சுட்டு கூட வந்து வதக்கிட்டு போயிடலாம். இதை கலரி விட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம். இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சு கலரினே இருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேகமாக வச்சு கலர்னு வச்சுங்க, புகநாத்து அடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுத்து கொட்டினு வச்சுக்க, உதிரியாக கொட்டும். அப்படியே உங்களுக்கு இது எப்படி ரெடி ஆகலைன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இதை எடுத்து இப்படி கொட்டினு வச்சுக்க, உதிரியாகிடும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? எப்படி உதிரியாக கொட்டுது பாருங்கள். இதுதான் சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு இதை மாதிரி வச்சு சாப்பிட்ணுலாம் இல்லை. இதை செஞ்சுட்டு நம்ம ஒரு தட்டில் ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. அதில் எலும்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தூக்கிலாம் போட்டுறாதீங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வாங்கி இதேமாரி செஞ்சு பாருங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல? இதேமாரி செஞ்சு பாருங்க. நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, இது 2 சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காரக்குழம்பு, ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரசம், காரக்குழம்பு 2த்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.